ராமா 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 என்னப்பா திடீர்னு ராமாராமன் எந்திரிக்கிற? கனவு பொண்ணு, கனவுல பொண்ணு. எது கனவுல பொண்ணா? அக்கா சரிதான். இனிமேல அந்த பொண்ணு கண்ணுக்குள்ளே இருப்பா. அந்த கனவுக்கு நீ தேடி லோலோலோன்னு அலைய போற. ஆனா ஒரு பொண்ணு கிட்ட ஒழுங்கு மரியாதையா பேசிட்டு இருந்தா பரவாயில்ல, பல பொண்ணு கிட்ட பல வேஷத்துல தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கனே. யாரு நீயா? என்னால நம்பவே முடியலப்பா. நீ ராமருடைய பக்தனாச்சே. ராமர் பக்தர் தான், ஆனா கனவு மட்டும் கட்ட கட்ட கனவா வருத. எனக்கு என்னமோ பொண்ணு கிட்ட மாட்டிக்கணும்னு பயமா இருக்குது. பயமா இருக்கா சந்தோஷமா இருக்கா? பயமா தப்பா இருக்குது. என்ன பத்தி உனக்கு தெரியாதா? பயப்படாத, பகல் கனவு பலிக்காது. பக்கு பக்குன்னு அடிக்குதே. தண்ணிய போட்டா கப்பு கப்புன்னு ஆப் ஆயிட்டு போகுது. என்னப்பா ராசப்பா, நீ நானும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. 400 கோடி ரூபாய்க்கு ஒரு கப்பல் வாங்க கையெழுத்து போட போனோமே, அப்ப ஃப்ரெண்ட் ஆன. போடாங்க கொஞ்சம் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சப்ப ஃப்ரெண்ட் ஆனடா. ஆனா எப்படி ஆனா? சிம்பிளா சொல்லாத, டீட்டிலா சொல்லு. ஒரு நாள் ராத்திரி சோன்னு மழை. மழை சோன்னு பேயாம நாகேஷ் கவண்டம் பண்ணி செந்தில்னா பேய். எப்பா வேலைப்பா, எனக்கு தண்ணி அடிச்சா எல்லாமே மறந்துடுது. ராத்திரி என்ன நடந்ததுன்னு கூட காலையில ஞாபகம் இல்லை. உனக்கு என்னைக்கோ நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. எப்படி? உதவி செஞ்சவங்க எல்லாத்தையும் மறந்துடலாம்ப்பா, ஆனா உதவியை அணிவிச்சவன் மறக்கலாமா? அவன் மன்னிதானா? நான் என்னடா உனக்கு போடலங்க உதவி பண்ண? நீ கிழிச்சத சொல்லல, உங்க அம்மா செஞ்ச உதவி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு. தகப்பனே இல்லாத குறதறியாம ஒண்ணு வளர்த்தாங்க அம்மா. ஆனா நான் யார்? தாய் தகப்ப இல்லாத ஒரு அனாதை. என்னையும் அந்த குறையே தெரியாம உனக்கெனையா என்னை வளர்த்தாங்களே, அந்த தெய்வ தாயை போய் நான் எங்க பார்த்தேன்? எனக்கு தாய் பாசம் இருக்குது. இப்ப தண்ணிய போட்டு எதுக்கு ஓவரா அம்மா சென்டிமெண்ட்? இல்ல ராசப்பா, அம்மா உசுரோட இருந்திருந்தா என்ன 3 வேளையும் அவங்க கையால ஆக்கி போட்டிருப்பாங்க. இந்த ஹோட்டல்ல திங்கிற கொடுமை இருந்திருக்காரு. நீ திங்கிறலே எல்லாம். நம்ம 2 பேருக்கு முடிஞ்சு போச்சு டீனேஜ், இனிமேல் மேரேஜ். அம்மா இருந்தா ஆளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க. அத பத்தி என்னைக்காச்சும் பேசிருக்காரு? இப்ப நீ எங்க வர? உன் கூட தான் வர்றேன். ஓ, அங்க வர்றியா? நீ எங்க போனாலும் வருவேன். சார் டைம் என்ன சார்? டைமா? நீ தான் கையில வாட்ச் கட்டி இருக்கீல்ல, அதுல பாத்துக்கிற வேண்டியதானே? பாக்குறதுக்கு தானே நிக்கிறேன். என்னம்மா சொல்ற? சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரமேஷ் லாட்ஜ்ல போலீஸ்க்கு அடிக்கடி மாமல் கொடுக்கறாங்களாம். அதனால அங்க ரைடே நடக்காது சார். ரைடு நடக்காது, நாங்களும் பின்னாடி நடக்க மாட்டோம். ஏமா, ஏதோ தம் அடிச்சுட்டு 2 பேரும் தண்ணிய போட்டிருக்கிறதுனால இவனை பார்த்தா கேப் மாதிரி என்ன பார்த்தா மொல்ல மாதிரி உனக்கு தோணு. ஆனா இந்த தம்மு தண்ணி இதோட மேட்ரு ஓவரு. அதை தாண்டி 3வது ஒரு பிரச்சனைக்கு நாங்க வரவே மாட்டோம் தாயி. பெரிய கும்பிடு. அதனால எங்களை வாழ விடுதா. இந்த ஜென்மங்கள எப்பதான் திருந்த போதும். இப்படிப்பட்ட ஒரு ஃபிகரை பார்க்க முடியுமா? ஏப்பா என்னப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறா? இதுக்கு தான் சொல்றது, சட்டு புட்டுன்னு ஆளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இப்படி சோடியோட போகணும். கேக்குறியா நீ? என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மிஸ் ஆனோம்னா இவ்வளவு நாள் நம்ம பாதுகாத்து வச்ச கற்பு என்ன ஆகும்? மிஸ்ஸே ஆகாது. எதை வச்சு சொல்ற? சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க தெரியுமா? ஒருத்தன் ஒருத்தியோட தான் வாழணும். கட்னா ஒரு பொண்டாடி தான் கட்னா ராமர் மாதிரின்னு. நான் ராமர் பக்தர்மா, ராமர் பக்தர். என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இது வரைக்கும் அமையல. சரி, என்ன மாதிரிதான் அமையன்னு நினைக்கிற நீ? ஏப்பு ராசப்பு, எனக்கு இப்படியாப்பட்ட பொண்ணு வேணும், அப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு வக்கனையா பாண்டிய. உனக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்டியாரா நீ? எனக்கு என்னப்பா இது? சரி சொல்லி தொலை. கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா பாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த நேரத்திலையும் கழட்டி விட்டு போயிருவாங்க. ஒன்னா அங்க பேச இல்லாட்டி இங்க பேசுறேன். உன்கிட்டே சொல்றேன், நீ இப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு கனவுதான் காண்ட. ஆனா எனக்கு உண்மையிலே சிக்கிருச்சு. ஆள் எப்படி இருப்பா தெரியுமா? இங்கிலீஷ் பட கதாநாயகி கண்ணமெல்லாம் ஒட்டி போய் அப்படியே கம்பா விட 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 இருப்பா பாத்தியா? அந்த மாதிரி இருப்பா. சோனா, நம்ம 2 பேருடைய காதல் ரகசியத்தை என் ஃப்ரெண்ட் ராசப்பாட்ட போட்டு உடைச்சிட்டேன். அவனும் ஓகேன்ட்டான். அடுத்து அவனுடைய தலைமையில நம்ம 2 பேருக்கு கல்யாணம் தான். இந்த ஸ்வீட் இல்லீங்க, வேண்டாம். இப்ப எனக்கு ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி இல்ல. ஏமா இந்த வயசுல உனக்கு சக்கரை வையாதியா? அதுக்கு இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா அப்பா ஒத்துக்கிற மாதிரி இல்ல. என்ன பெரிய பொண்ணான அம்மா அப்பா? என்னைய பாக்குறப்ப எல்லாம் உன் மனசுக்குள்ள கோடி பட்டாம்பூச்சிய கூடி நின்னு கும்மி அடிக்குது கும்மி அடிக்குது கும்மி அடிக்குதுன்னு குதிச்சு குதிச்சு சொன்னியே. அப்ப எங்க போனாங்க உங்க அம்மா அப்பா? ஊட்டியை விட நீ அழகா இருக்கேன்னு நான் சொன்னப்ப எல்லாம் பிடி உஷாவோட ஸ்பீடா வந்து உச்சி உச்சின்னு உம்மா கொடுக்கிற சாக்குல என் கண்ணத்தை கடிச்சு வச்சியே. அப்ப எங்க போனாங்க உங்க அம்மா அப்பா? கடைசியா சொல்றேன், டப்பாங்குத்து ஆடுற எனக்கு, பரதநாட்டியம் ஆடுற உனக்கு கல்யாணம் நடந்தே தீரும் தீரும் தீரும். நடத்தி காட்டு. கூப்பிட்டியா? ஓகே.
ஃபீலிங்கோட வந்துகிட்டு இருக்கேன், நீங்க ஜாலியா குண்டு தாண்டுகிட்டு இருக்கேப்பா. எவனோ முன்பின் தெரியாத மூணாவது மனுஷனுடைய ஃபீலிங் எல்லாம் நம்ம கண்டுக்க முடியாதுமா. எது? பிகாஸ் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், கலர்ஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல். இந்தப்பா, நான் இப்ப எத்தனை புண்ணு அடிச்சாலும் என் மனசுல இருக்க வேதனையும் சோகமும் தீர்ற மாதிரி இல்ல. என்ன சோகம்? எப்பா நான் காதலிச்ச பொண்ணு என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கைய விரிச்சுட்டாப்பா. உன்னை நேர்ல பாத்துட்டாளா? பார்க்காம லவ் பண்ணா இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. அவங்க ஆத்தாப்பே நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்கிறாங்க. ஓஹோ, உன்னை பத்தி நல்லா விசாரிச்சாங்களா? ஆமா, உன் ஃப்ரெண்டுங்கிறத விசாரிச்சுட்டாங்க. அது ஒண்ணு பத்தாது. எப்பா நீதாப்பா எனக்கு எப்படியாச்சும் ஐடியா கொடுக்கணும். அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பா. முறப்புறான பொண்ணு கிட்ட தலைமாட்டிக்கிறாங்கப்பா. நாளைக்கு காலையில 2 பேரும் அவளை கடத்துறோம், தாலி கட்டுறோம். கடத்துறோம், கட்டுறேன். 2க்கு ரோம் போடப்படாது. இந்த தெருதானே? இதே தெருவுதான். எத்தனை நம்பர் வீடு? 10ஆம் நம்பர் வீடு. எத்தனை மணிக்கு வெளியே வரும்? 10:10க்கு பரதநாட்டியம் பழகுறதுக்காக வெளியே வருவா. அப்ப கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கிது. ஆமா ராசப்பா, கடத்தும் போது கண்ணா உண்ணான்னு கத்தி ஊரை கூப்பிட்டானா என்ன பண்ணுவ? எப்படி கடத்த போற? என்னப்பா மயக்க மருந்து. அட ப்பு! ஏப்பா எத்தனை வருஷமா தான் இதே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? வித்தியாசமா எதுவும் பண்ண மாட்டீங்களா நீங்க? எத்தனை வருஷமா வேப்பங்குச்சிலேயே பல் விளக்குறாங்க. ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக விளக்கு மாத்திரையா விளக்குறாங்க. ஏன் வேப்ப குச்சில இருந்து இன்னைக்கு பேஸ்ட் பிரஸ்க்கு வரலையா? இந்தப்பா, நாடு டெவலப் ஆகி எத்தனையோ வருஷமாச்சுப்பா. கல் தோண்டி மண் தோன்றா காலத்தில் இருந்து கடத்தலுக்கு இதை தவிர வேறு வழியே கிடைக்கவில்லையா? காலம் கடந்து விட்டது, கம்ப்யூட்டர்கள் பிறந்து விட்டது, கட்டாந்தரையிலே கட்டடங்கள் முளைத்து விட்டது, இன்டர்நெட்டும் இமெயிலும் இமயம் முதல் குமரி வரை பரவி விட்ட அந்த காலத்திலே நான் கேட்கிறேன்.